Hello students, welcome to Nikilam Max channel. So இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம chapter 7 arithmetic progression ஓட introduction part பார்த்தோம். அதே மாதிரி exercise number 7.1ல first sum பார்த்தோம். So இந்த வீடியோல exercise number 7.1ல உள்ள remaining sums பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நீங்க introduction part கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்படினா தான் இந்த sums எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, skip பண்ணாம பாருங்க வீடியோவை. Find the distance between the points 0, 0 and 36, 15. Can you now find the distance between the two towns A and B? So point 0, 0 வந்துட்டு A ன்னு வச்சிருக்காங்க. So let point A is equal to x1, y1 is equal to 0, 0. இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம x1 y1 எடுத்துக்கிறோம். பாயிண்ட் A ன்னு அதை நேமிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் let point B is equal to x2, y2 is equal to 36, 15. என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? Can you now find the distance between two towns? ஸோ நம்ம distance between AB calculate பண்ணணும். ஸோ distance between AB is equal to, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், distance between two points x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of, இங்கே x2 வந்துட்டு எது 36 x2, x1 வந்துட்டு 0. ஸோ இது வந்துட்டு x1 y1, இது x2 y2. ஸோ x2 இருக்க இடத்துல 36 இருக்கு. ஸோ 36 மைனஸ் x1 இருக்க இடத்துல 0. ஸோ 0 to the whole square plus y2 இருக்க இடத்துல 15 மைனஸ் y1 இருக்க இடத்துல 0. 15 minus 0 to the whole square is equal to square root of 36 minus 0, 36 square plus 15 minus 0, 15 square. So 36 into 36 multiply பண்ணி பார்த்தீங்கன்னா 36 into 36 1296 plus 15 into 15 225. So 1296 plus 225 வந்துட்டு square root of 1521. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் 1521. ஸோ அதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1521. ஸோ 3 டேபிள்னால போடலாம். 3 5s are 15. ஸோ 2 போகாது, அதனால 0. 3 7s are 21. நெக்ஸ்ட் 3 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 3 1s are 3. ரிமைனிங் 2. 3 6s are 18. ரிமைனிங் 2. 3 9s are 27. அப்புறம் இது வந்து 13 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 13 1s are 13. ரிமைனிங் 3 இருக்கும். 13 3s are 39. அப்புறம் 13 1s are 13. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 3 into 13 into 13. இப்போ இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளியில் வந்துடும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு. அதே மாதிரி இந்த ரெண்டு 13க்கு ஒரு 13 வெளியில் வந்துடும். ஸோ 13 into 3, 13 into 3, 39 units. So therefore distance between two towns A and B is 39 units. Then second sum oda answer. Next third sum பார்க்கலாம். Okay, next நம்ம exercise number 7.1ல third sum பார்க்கலாம். Determine if the points 1, 5, 2, 3 and -2, -11 are collinear. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர் பாயிண்ட்ஸா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே அதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு நேமிங் கொடுத்துடலாம். ஸோ லெட் A is equal to x1, y1 is equal to 1, 5. B is equal to
x2 comma y2 is equal to second point 2 comma 3. C is equal to x3 comma y3 is equal to minus 2 comma minus 11. இது important sum. இப்போ இது கொலினியர் பாயிண்ட்ஸா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியரா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C. A வந்து 1,5, B வந்து 2,3, C வந்து -2, -11. இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரைட் லைன்ல பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் மேத்தமெட்டிக்கலி AB plus BC இந்த பார்ட் AB plus BC is equal to total AC. சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்துச்சு அப்படின்னா AB plus BC is equal to AC. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி சேம் ஸ்ட்ரைட் லைன்ல இல்லைன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏபியை கண்டுபிடிப்போம், பிசியை கண்டுபிடிப்போம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்குவோம். ஆட் பண்ணி வச்சுட்டு ஏசியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ரெண்டு ரிசல்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்படி இல்லைன்னா நாட் கொலினியர். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of, so இது x1 y1, இது x2 y2 by x2 minus x1 அப்ப 2 minus 1, so 2 minus 1 to the whole square plus y2, இது y2 minus y1 na 3 minus 5 to the whole square is equal to square root of 2 minus 1 square plus 3 minus 5 minus 2 to the whole square is equal to square root of 1 square 1 plus 2 square வந்து 4 is equal to square root of 5 units. Distance AB வந்து square root of 5. AB கண்டு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம BC கால்குலேட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் BC. ஸோ பாயிண்ட் B வந்து 2,3, பாயிண்ட் C வந்து -2, -11. இந்த பாயிண்ட் இப்படி எழுதிக்கிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of, so x2 இருக்க இடத்துல -2 இருக்கு, so -2 minus x1 இருக்க இடத்துல 2 இருக்கு, 2 to the whole square plus y2 வந்துட்டு -11 minus y1 வந்து 3 to the whole square is equal to square root of -2 add பண்ணனும் -4 to the whole square plus -11 -3 -14 to the whole square is equal to square root of 16 plus 14 are 196. So 196 plus 16 வந்து square root of 212 units. Distance between BC calculate பண்ணியாச்சு. Next distance between AC நம்ம calculate பண்ணுவோம். Next distance between AC. Point A வந்து 1,5, point C வந்து -2, -11. ஸோ இப்போ இதுதான் x1 y1, இது x2 y2. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square. எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா எழுதிடணும். ஓகே, அப்படின்னா தான் நீங்கள் தப்பு இல்லாமல் போட முடியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வந்து -2 minus x1 வந்து 1 to the whole square plus y2 வந்து -11 minus y1 வந்து 5 to the whole square
ஓகே, இப்போ -2 -1 வந்து -3 ஆகிடுமா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 -1 வந்து -3 to the whole square plus -11 -5 வந்து -16 to the whole square is equal to, so -3 to the whole square வந்து square root of -3 to the whole square 9 plus 16 16s are 256, minus into minus plus ஆயிரும், so 16 16s are 256 is equal to square root of 256 plus 9 வந்து 265 units. ஓகே, இப்போ கோலினியருக்கான கண்டிஷன் வந்து AB plus BC is equal to AC தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் 3 points are lying on the same line. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நாட் கோலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் AB கால்குலேட் பண்ணியிருந்தோம். டிஸ்டன்ஸ் AB வந்து √5 units. டிஸ்டன்ஸ் BC வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 212 units. ஸோ AB plus BC is equal to square root of 5 plus square root of 212. Next AC ஓட distance வந்து square root of 265. இது equation number 1 வச்சுக்கலாம், இது equation number 2. collinear conditionக்கு AB plus AB is equal to AC இருக்கணும். ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ AB plus BC வந்து square root of 5 plus square root of 212. Square root of 5 plus square root of 212. AC வந்து பார்த்தீங்கன்னா square root of 265. It is not is equal to square root of 265. ஏன்னா square root of 5 ஒரு irrational நம்பரை தான் தரும். square root of 212 irrational நம்பர் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக square root of 265க்கு ஈக்குவலாக வராது. ஸோ therefore point A, B and C are not collinear. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் சேம் லைனில் இல்லை. சேம் லைனாக இருந்துச்சு அப்படின்னா AB plus BC is equal to AC கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். இல்லாதனால நம்மளுக்கு ஈக்குவலாக வரலை. ஓகே, ஸோ therefore point A, B, C are not collinearன்னு சொல்லிட்டு இந்த சம்மை முடிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், ஃபோர்த் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, செக் வெதர் 5, -2, 6, 4 and 7, -2 are the vertices of an isosceles triangle இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 vertices இருக்கும். A, B, C 3 vertices இருக்கும். ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட் 5, -2வை ஏன்னு எடுத்துக்கலாம். 5, -2. பியோட பாயிண்ட் 6, 4ன்னு எடுத்துக்கலாம். சியோட பாயிண்ட் 7, -2. இப்போ என்ன செக் பண்ணணும்னா இந்த வெர்டிசஸ் 3ABC ஆன இந்த 3 வெர்டிசஸ் ஆன ட்ரையாங்கிள் வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருந்துச்சு அப்படின்னா 2 sides are equal. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா 2 sides in triangle must be equal. Any 2 sides AB equal to AC இருக்கலாம், அப்படி இல்லைனா BC is equal to AC இருக்கலாம், இல்லைனா AB is equal to AC இருக்கலாம். Any 2 sides in triangle should be equal. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இட் இஸ் நாட் தி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம இப்போ 3 டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணுவோம். ஏபி டிஸ்டன்ஸ், பிசி அண்ட் ஏசி கால்குலேட் பண்ணிவிட்டு ஏதாவது 2 சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, A பாயிண்ட் என்னது 5, -2, B பாயிண்ட் வந்து 6, 4.
5, -2, 6, 4. இதை வந்துட்டு x1, y1 எடுத்துக்கலாம். இதை x2, y2 எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்துட்டு 6 minus 5 to the whole square plus y2 வந்து 4 minus of -2 to the whole square is equal to square root of 6 minus 5 வந்து 1 to the whole square plus 4 minus into minus வந்து plus. So அதனால 4 plus 2 6 to the whole square is equal to square root of 1 square வந்து 1 plus 6 square வந்து 36 is equal to square root of 37 units. இப்போ distance AB நம்ம calculate பண்ணியாச்சு. எவ்வளோ வந்துச்சு? square root of 37. next distance AC calculate பண்ணுவோம். distance between AC. distance between AC. A ஓட vertices வந்து 5, -2. C வந்துட்டு 7, -2. இதை x1, y1 எடுத்துக்கலாம். இதை x2, y2 எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து 7 minus 5 to the whole square plus y2 வந்து -2 minus of இதுவும் -2 to the whole square is equal to 7 minus 5 வந்து 2 to the whole square plus -2 இங்கே பார்த்தீங்கன்னா +2 -2 minus into minus plus -2 plus 2 வந்து 0 ஆயிரும். ஸோ 0 to the whole square is equal to square root of 2 2s are 4. ஸோ root 4 வந்து 2 units. distance AC வந்து நம்மளுக்கு 2 units கிடைச்சிருக்கு. இது 2 units. next BC பார்க்கலாம். distance BC. ஸோ 3 சைட்ஸும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக மாறிடும். எனி 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால 3 சைட்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம BC செக் பண்ணி பார்க்கலாம். distance between BC. distance between BC. B பாயிண்ட் தெரியும் 6, 4. C பாயிண்ட் வந்து 7, -2. இப்போ இதை x1, y1 வச்சுக்கோங்க. இதை x2, y2 வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து 7 minus x1 வந்து 6 to the whole square plus y2 வந்து -2 minus y1 வந்து 4 to the whole square is equal to square root of 7 minus 6 வந்து 1 to the whole square plus -2 minus 4 வந்து -6 to the whole square is equal to square root of 1 square வந்து 1, 6 square வந்து 36. So 36 plus 1 square root of 37 units. So AC distance வந்துட்டு BC distance வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்கு? square root of 37. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் AP distance வந்து square root of 37. அதே மாதிரி BC distanceம் square root of 37. So two sides in the triangle is equal. So அதனால it is the these are all the vertices of isosceles triangle சொல்லி முடிச்சுக்கலாம். Okay? Since AB is equal to BC is equal to square root of 37 units, therefore A, B and C are vertices of isosceles
triangle. Suppose 3 sides-உம் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக மாறிடும். இப்போ 2 sides தான் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ABC are the vertices of isosceles triangle சொல்லி இந்த ப்ராப்ளமை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th sum. Name the type of quadrilateral formed if any by the following points and give reasons for your answer. ஸோ குவாட்ரிலேட்ரல்னாலே மொத்தம் 4 sides இருக்கும். இந்த 4 sidesோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரிலேட்ரலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த டைப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயருக்கு வந்துட்டு ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி டயக்னல்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி ஆகும். அதே மாதிரி ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அஸ் வெல் அஸ் டயக்னல் வந்துட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர். ரெக்டாங்கிள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, அதே மாதிரி பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரெக்டாங்கிள். ஸோ இந்த மாதிரி குவாட்ரிலேட்ரலில் எந்த டைப் வந்துட்டு இந்த வெர்டிசஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாயிண்ட் ABCDன்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிக்கலாம் குவாட்ரிலேட்ரலில். பாயிண்ட் A -1, -2, point B 1, 0, point C -1, 2 and point D -3, 0. ஸோ கொடுத்துருக்க வெர்டிசஸை ABCDன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். AB கால்குலேட் பண்ணோம், BC, CD அண்ட் AD. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸோட லென்த்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எந்த டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் AB கால்குலேட் பண்ணுவோம். Distance between AB. So A ஓட vertices -1, -2, B ஓட vertices 1, 0. ஸோ இப்போ இதை x1, y1 எடுத்துக்கலாம், இதை x2, y2 எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 ங்கிறது 1 minus x1 ங்கிறது -1. So minus of -1 to the whole square போட்டுக்கணும் plus y2 ங்கிறது 0, y1 ங்கிறது -2. So minus of -2 போட்டு whole square போட்டுக்கணும். So minus வரும்போது கேர்ஃபுல்லாக அந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும், இல்லைன்னா மிஸ்டேக் ஆயிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus into minus plus 1 to the whole square plus minus into minus plus, so 2 to the whole square is equal to square root of 1 plus 1 2 to the whole square plus 2 to the whole square is equal to square root of, so 2 square on the 4 plus 2 square 4 which is equal to square root of 8 units. So distance AB வந்து நம்மளுக்கு 8 units கிடைச்சிருக்கு. Next BC calculate பண்ணுவோம். Distance BC, distance between BC, point B வந்து 1, 0, C வந்து பாத்தீங்கன்னா -1, -2, sorry -1, 2, 1, 0, -1, 2 C point. So formula தெரியும் உங்களுக்கு, x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square. இதான் formula. இப்போ இதை x1
y1 எடுத்துக்கிறோம், இதை x2 y2 எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ங்கிறது -1 மைனஸ் x1 வந்துட்டு 1 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 2 மைனஸ் y1 வந்து 0 டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1 minus 1. So minus 2 to the whole square plus 2 to the whole square is equal to square root of 2 square வந்து 4 plus 2 square வந்து 4. So 4 plus 4 square root of 8 units. So BC ஓட distance நம்மளுக்கு square root of 8 units கிடைச்சிருக்கு. Square root of 8 units. அதே மாதிரி இங்கேயும் ஏபியோட டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. நெக்ஸ்ட்டு சிடியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிடி சிடி சியோட பாயிண்ட் வந்து -1, 2 டியோட பாயிண்ட் -3, 0. இப்போ இதை x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2 வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வந்து -3 மைனஸ் ஆஃப் x1 வந்து -1 to the whole square plus y2 வந்து 0 minus 2 to the whole square is equal to square root of -3 minus into minus plus ஆயிரும். So plus 1 to the whole square plus minus 2 to the whole square is equal to square root of -3 plus 1 now -2 to the whole square plus -2 to the whole square equal to square root of -2 to the whole square வந்து 4 plus -2 to the whole square 4 equal to square root of 8 units. அப்போ நம்மளுக்கு distance between CDயும் square root of 8 units கிடைச்சிருக்கு. ஸோ CD டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு square root of 8 units கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு DA டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். D பாயிண்ட் வந்து -3, 0, A பாயிண்ட் வந்து -1, -2. Next distance between DA. So D point வந்து -3, 0, A point வந்து -1, -2. இந்த டிஸ்டன்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் x1 y1, இது x2 y2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து -1 minus of -3 to the whole square plus y2 வந்து -2 minus 0 to the whole square is equal to square root of -1 minus into minus plus 3 to the whole square plus -2 to the whole square equal to square root of -1 plus 3 வந்து 2 to the whole square plus -2 to the whole square. So square root of 4 plus -2 to the whole square 4 equal to square root of 8 units. So distance between DA நம்மளுக்கு square root of 8 units கிடைச்சிருக்கு. இப்போ AB டிஸ்டன்ஸும் 8 units, BC டிஸ்டன்ஸும் 8, CD டிஸ்டன்ஸும் 8, DA டிஸ்டன்ஸும் 8. So all the sides in the quadrilateral வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. Therefore the given quadrilateral is a square னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. So since AB is equal to BC is equal to CD is equal to DA is equal to square root of 8 units. Therefore the given quadrilateral is a square.
போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. -3, 5, 3, 1, 0, 3 அண்ட் -1, -4. ஸோ இந்த 4 வெர்டிசஸ் இந்த குவாட்ரிலேட்டரில் வந்துட்டு என்ன டைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெட் A ஈக்குவல் டு -3, 5, B வந்துட்டு 3, 1, C வந்து 0, 3, D வந்து -1, -4ன்னு சொல்லிட்டு இந்த வெர்டிசஸ்க்கெலாம் நேமிங் கொடுத்துக்கலாம். நேமிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. A -3, 5, B 3, 1, C பாயிண்ட் வந்து 0, 3, D பாயிண்ட் வந்து -1, -4. இப்போ நம்ம AB டிஸ்டன்ஸ், BC டிஸ்டன்ஸ், CD டிஸ்டன்ஸ், DA டிஸ்டன்ஸ் இந்த 4 டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விச் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னு டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ AB டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் AB. ஸோ A பாயிண்ட் வந்து -3, 5, B பாயிண்ட் வந்து 3, 1. இப்போ இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 ங்கிறது இது x1 y1 இது x2 y2. ஸோ x2 ங்கிறது 3 minus of -3 to the whole square plus y2 ங்கிறது 1 minus 5 to the whole square is equal to square root of 3 minus into minus plus ஆயிரும். So 3 plus 3 to the whole square plus 1 minus 5 வந்து minus 4 to the whole square is equal to square root of 3 plus 3 வந்து 6 to the whole square plus minus 4 to the whole square is equal to square root of 6 6 are 36 plus 16, 4 4s are 16. So square root of 36 plus square root of 16 வந்து square root of 52. Square root of 52 வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க. யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் AB தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ வந்துருச்சு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் BC நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் BC. ஸோ B ஓட வெர்டிசஸ் 3, 1, C ஓட வெர்டிசஸ் 0, 3. ஸோ இது வந்துட்டு x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து 0 minus x1 வந்து 3 to the whole square plus y2 வந்து 3 minus 1 to the whole square is equal to square root of minus 3 into minus 3 வந்து 9 plus 3 minus 1 2. So 2 square வந்து 4. So 9 plus 4 வந்து square root of 13 units. So distance between BC வந்து நம்மளுக்கு square root of 13 units கிடைச்சிருக்கு. Next distance CD calculate பண்ணுவோம். Distance between CD. Distance between C and D. So C ஓட வெர்டிசஸ் வந்து 0, 3, D பாயிண்ட் வந்து -1, -4. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square. இது x1 y1 வச்சுக்கலாம், இந்த x2 y2ன்னு வச்சுக்கலாம். இப்போ x2 minus x1 is equal to square root of, so x2 ங்கிறது -1
minus x1 வந்து 0 plus y2 வந்து minus 4 minus y1 வந்து 3 to the whole square is equal to square root of minus 1 minus 0 வந்து minus 1 to the whole square 1 plus minus 4 minus 3 add பண்ணோம்னா minus 7 so minus 7 into minus 7 வந்து minus into minus plus 7 7s are 49 so 1 plus 49 வருமா is equal to square root of 50 units but distance between CD வந்து நம்மளுக்கு square root of 50 units கிடைச்சிருக்கு next DA calculate பண்ணுவோம் distance between DA so D ஓட vertices வந்து minus 1, minus 4 A ஓட vertices minus 3, 5 இதை x1, y1 வச்சுக்கலாம் இதை x2, y2 வச்சுக்கலாம் so distance formula உங்களுக்கு தெரியும் square root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 ங்கிறது minus 3 minus x1 வந்து minus 1 to the whole square plus y2 வந்து 5 minus y1 வந்து minus 4 so minus வரும்போது மட்டும் இந்த bracket போட்டுக்குங்க இல்லைன்னா calculation தப்பாயிரும் is equal to square root of minus 3 minus into minus plus 1 to the whole square plus 5 minus into minus plus 4 to the whole square is equal to square root of minus 3 plus 1 வந்து minus 2 to the whole square plus 5 plus 4 9 to the whole square is equal to square root of 2 2s are 4 plus 9 9s are 81 so minus into minus plus ஆயிரும் so 81 plus 4 வந்து 80 square root of 85 units மறக்காம போட்டுரும் so distance between DA வந்து square root of 85 கிடைச்சிருக்கு இப்போ AB distance பாருங்க 52 BC வந்து 13 square root of 13 CD வந்து square root of 50 and DA வந்து square root of 85 இது எதுவுமே ஈக்குவலா இல்லை எந்த சைடுமே ஈக்குவலா இல்லை எந்த ஒரு ஆப்போசிட் சைடும் ஈக்குவலா இல்லை ஸோ குவாட்ரிலேட்டரல் ப்ராப்பர்ட்டியே இதில் இல்லை ஸோ therefore A, B, C and D are not the vertices of quadrilateral அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் முடிச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்தில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ கிவன் வெர்டிசஸ் பாருங்க 4, 5 7, 6 4, 3 அண்ட் 1, 2 இது வந்துட்டு விச் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ லெட் பாயிண்ட் ஏ வந்துட்டு 4, 5 பி வந்து 7, 6 சி வந்து 4, 3 டி வந்து 1, 2ன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ரஃபாக ஏ பாயிண்ட் வந்து 4, 5 பி பாயிண்ட் வந்து 7, 6 சி 4, 3 அண்ட் டி 1, 2 இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஏபி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பிசி நெக்ஸ்ட்டு சிடி அதுக்கப்புறம் டிஏ இந்த 4 டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஸோ அதை வச்சு தான் நம்ம விச் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னு டிசைட் பண்ண முடியும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் ஏபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஏயோட வெர்டிசஸ் வந்து 4, 5 அண்ட் பி வந்து 7, 6 ஸோ இதை வந்து x1, y1 எடுத்துக்கலாம் இதை x2, y2ன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து 7 minus x1 வந்து 4 to the whole square plus y2 வந்து 6 minus y1 வந்து 5
to the whole square is equal to square root of 7 minus 4 வந்து 3 to the whole square plus 6 minus 5 வந்து 1 to the whole square is equal to square root of 3 3s are 9 plus 1 1s are 1 equal to square root of 10 units. But distance AB வந்து square root of 10 கிடைச்சிருக்கு. So square root of 10 இங்க போடுங்க. Next நம்ம distance BC calculate பண்ணுவோம். The distance between BC. Point B வந்து 7,6, C வந்து 4,3. So இதுக்கான distance இப்போ find out பண்ணலாம். இது x1 y1 எடுத்துக்கலாம், இதை x2 y2 எடுத்துக்கலாம். So formula உங்களுக்கு தெரியும், square root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 வந்து 4 minus x1 வந்து 7 to the whole square plus y2 வந்து 3 minus y1 வந்து 6 to the whole square is equal to square root of 4 minus 7 minus 3 to the whole square plus 3 minus 6 வந்து minus 3 to the whole square is equal to square root of 3 3s are 9 plus 3 3s are 9. So minus into minus plus ஆயிரும். So 9 plus 9 is equal to square root of 18 units. So distance BC எவ்வளோ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? Square root of 18 units. So BC ஓட distance square root of 18 units போட்டுங்க. Next is CD distance calculate பண்ணுவோம். State distance between CD. Distance between CD. C ஓட பாயிண்ட் வந்து 4,3, D ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,2. இதை x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 ங்கிறது 1 minus x1 வந்து 4 to the whole square plus y2 வந்து 2 minus y1 வந்து 3 to the whole square is equal to square root of 1 minus 4 வந்து minus 3 to the whole square plus 2 minus 3 வந்து minus 1 to the whole square is equal to square root of 3 3s are 9 minus into minus plus இங்கேயும் minus into minus plus 1 1s are 1. So 9 plus 1 square root of 10 units. So distance between CD வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா square root of 10 units. Square root of 10 units. Next நம்ம DA calculate பண்ணுவோம். DA distance. Distance between DA. So distance between DA. So D ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,2, A வந்து 4,5. இதை x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2 வச்சுக்கலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 ங்கிறது 4 minus x1 ங்கிறது 1 to the whole square plus y2 வந்து 5 minus y1 வந்து 2 to the whole square is equal to square root of 4 minus 1 வந்து 3 to the whole square plus 5 minus 2 வந்து 3 to the whole square. Square root of 3 3s are 9 plus 3 3s are 9. This is equal to square root of 9 plus 9 18 units. Square root of 18 units. So distance between DA வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? Square root of 18 units. இங்கே square root of 18 DA. இப்போ இந்த லென்த்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். லென்த் AB வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. அதே மாதிரி லென்த் CD வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்.
opposite sides are equal. AB is equal to CD. AB is equal to CD. அது மாதிரி BC ஓட length square root of 18, AD ஓட length square root of 18. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ BC is equal to AD is equal to square root of 18. AB is equal to CD is equal to square root of 10. Since opposite sides are equal, therefore given vertices of rectangle or given quadrilateral is a rectangle போட்டுறோம். given quadrilateral is a rectangle. ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதனால given quadrilateral or rectangle சொல்லி இந்த ப்ராப்ளம் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்க்கலாம்.